ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக்கான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைனா நீங்கள் கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் காஞ்ச திராட்சையும் டியூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்துருக்கிறேன். நட்ஸுக்கு பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா வெள்ளரி விதை, இது 3மே நான் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் செரி பழத்தை நம்ம வெட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, நல்லா ஊறணும். நம்ம கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம தண்ணி சேர்க்காம கரைய வச்சிடலாம். நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக 1/2 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சில் தண்ணி சேர்த்திங்கன்னா கட்டி ஆகிடும், அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா மேலே தெரிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர் சிரப் தயாராகிடுச்சு. அடுத்து நம்மளோட கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம சில ஸ்பைஸை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 3 சின்ன சைஸ் லவங்கம் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், ஒரு பெரிய பட்டை துண்டை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம வெறும்னே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காவை மட்டும் தனியாக அரைச்சோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அரையாது. அதனால் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஃபைனாக கிடச்சிருக்கும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது அந்த ஸ்பைஸும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சலிச்சிடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சோம்ல அந்த ஸ்பைஸ் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் உருக்கின வெண்ணெய், 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அடைச்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் பாலில் நான் 1/2 எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டேன். இப்போ அது கொஞ்சம் திரிஞ்சு வந்திருக்கு, அதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மோர் மாதிரி இருக்கும். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ
இப்போ நல்லா நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்த மாவு நல்லா இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சர்க்கரை பாகு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சோம்ல அந்த நட்ஸை இதை கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸை சேர்க்க வேண்டாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் கேக்கு. இப்போ நான் வந்து ஒரு 6 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவால் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம செஞ்சோல அந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு. இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கலை. கீழே இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதை 35லேருந்து 40 நிமிஷத்துக்கு போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு கத்தி வச்சுட்டு சுற்றிலும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போது பண்ணாதீங்க, அப்புறம் கேக் வந்து சரியாக வராது. ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. இது ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் SS ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.